கொஞ்சம் 18+ இருக்குங்க, வல்கரா இருக்கு. I think that is too personal. It's between me and my women. அம்மா எப்போ கல்யாணம்? தேதி பின்னர் அறிவிக்கப்படும். காதலா, திருமணமா, என்கேஜ்மெண்டா, அதுக்குள்ளலாம் இப்போதைக்கு நம்ம வந்து போக வேண்டாம். அன்றைக்கி மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருந்தது. இதுதான் நானுன்ற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போனாங்க, நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டேன். அன்றைக்கி அப்படி நடந்துருச்சு. ஆனால் தெரிஞ்சது எல்லாம் மீறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா தான் நான் போய் தோப்புக்கரணம் போட்டு மன்னிப்பு கேட்டேன். எங்க மாதிரிலாம் வந்து கேட்டாங்க, ஏன்டி திரும்ப பேசுன அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல அவன் அப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான். பட் ஐ ஹோப் he will never do that in his life. நெக்ஸ்ட் டைம் வந்து இது நடக்காது, கண்டிப்பாக என் லைஃப்பில் நடக்காது. கோவமும் பட மாட்டேன், எங்கேயும் வார்த்தையும் விட மாட்டேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு படத்தை பண்ணிக்கிட்டு. ஒரு பொண்ணால இவருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பொண்ணால ஒரு வாழ்க்கை எப்படி கெட்டு போயிடுச்சு. கண்டிப்பாக கிடையாது. லைஃப்பில் வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரீம் நான் போனதே கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரீமில் அப்போ கூட நீ இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்றது தான் இந்த லெசனே தவிர மற்றபடி யாரும் எதுக்குமே காரணம் கிடையாது. கமருதனுக்கு 32 வயது இருக்குமா? இப்ப நான் சொல்லி தான் அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாரா? அவருக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குது தானே. சோ என்னைக்குமே வந்து நம்ம சொல்றத கேட்டு அவர் பண்றது கிடையாது. ரெட் கார்டு கொடுத்தப்போ ஓகே பார்த்துக்கலாம், எது வந்தாலும் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம், அது ஒரு கேம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து there is life. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வந்துட்டேன். அந்த நாள் மட்டும் ஸ்கிப் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், திங்ஸ் would have been அப்படியே மாறி இருக்கும்ல, கேமே அப்படியே மாறி இருக்கும்ல. திவாகர் நல்ல விஷயம் சொல்லுவேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் விட்டு தர மாட்டார். அண்ணனுக்கு நோ ரெட் கார்டு. பல ரூபங்களை வெளியில கொண்டு வந்ததுக்காக அண்ணனுக்கு என்னைக்குமே எல்லோ கார்டு தான். ஏன்டா என் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஃபுல்லாக பாரு கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவான். அதில் ஒரு க்யூட்டாக இருக்கும் அந்த மொமெண்ட்லாம். பேசக்கூடாதுன்னுவான், கண்ணில் கட்டுவான், டிட்டின்வான். போய் பேசுவேன், நான் பேசிட்டு அப்புறம்னு சொல்ல மச்சான், அது அப்படிதான் மச்சான் அப்படின்னு. இப்போ எப்படி நான் வந்து கம்மு மேல ஒரு லைட்டா ஒரு பொசசிவ் இருப்பேனோ, அந்த மாதிரி வினோத்துக்கு வந்து கம்மு மேல ஒரு பொசசிவ் இருக்கும். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. We care Super Shield 100 Ultra. Defense broad spectrum sunscreen with 100 SPF. Buy now. இந்த வாட்டி கொஞ்சம் சில வார்த்தைகளா இருக்கட்டும், சில பேர் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், கொஞ்சம் 18+ இருக்குங்க, வல்கரா இருக்கு. நடுவில் ஒரு வாட்டி உங்களையும் நீங்களும் பார்வதியும் அவங்க தனியா இருக்கும் போது எல்லாம் வெளியே படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த டாக் நாய் குலைக்கிற மாதிரி இருந்திருக்கும், அந்த பிஹேவியர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆச்சு? சில நேரங்களில் நம்மளாலே அது எப்படி சொல்றது, அது எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியாதா, இல்லை ஹவு யூ டிஸ்கிரைப் தட்? அது எப்படின்னா வந்து நம்ம ஒரு பிளான் போடுவோம், கடவுள் ஒரு பிளான் போட்டுருவார். ஓகேங்களா? அது வந்து எப்படி சொல்கிறது, ஐ திங்க் தட் இஸ் டூ பர்சனல் எங்களுக்குள்ள. ஆமாம், ஏன்னா வந்து நான் ஏன் வந்து பாருனா லைக் லாங் ஃப்ரெண்டாக நான் எப்போவுமே இருப்பேன். லைக் எப்போவுமே ஒரு நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக கொண்டு போகிற மாதிரி ஒரு பர்சன் பார்க்குறேன்னா, ஷீ இஸ் வெரி வெரி லாயல். ரொம்ப ரொம்ப லாயல் அவங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, அவங்கள எந்த விதத்துலேயும் இறக்கிடக்கூடாது சொல்லிட்டு தான் அந்த கார் டாஸ்க்லேயே வந்து நான் சண்டை போட்டேன். அது வந்து என்னோடய ஃபைட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாண்ட்ரா கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட அதை கேட்குறப்போ இட்ஸ் பிட்வீன் மீ அண்ட் மை விமென்ல. ஸோ அப்படியே இதையும் கேட்டுடலாமா, எப்போ கல்யாணம்? ஐயோ இல்ல சி ஐயோ, எங்க அம்மா வேற இருக்காங்கங்க. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இல்ல, I want him to become that hero. I want him to shine in life. ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய ஆசை, ஹீரோவா தமிழ் சினிமால வந்துருவாப்ல. உங்க ஹீரோ ஆயிட்டார்ல, உங்க ஹீரோ ஆயிட்டார்ல, வந்துருவாரு. ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக முதல்ல எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகணுன்ட்டு தான். மற்றபடி நாங்கள் உள்ளே சொன்ன மாதிரி தான், வில் பி தேர் ஃபார் ஈச் அதர். மற்றபடி அது சூப்பர் சூப்பர். அது காதலா, திருமணமா, என்கேஜ்மெண்ட்டா, அதுக்குள்ளலாம் இப்போதைக்கு நம்ம வந்து போக வேண்டாம். ஒரு பொண்ணால இவருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பொண்ணால ஒரு வாழ்க்கை எப்படி கெட்டு போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கப்பட்டுச்சு. நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அதுக்கு? கண்டிப்பாக கிடையாது.
கண்டிப்பாக கிடையாது. பாரு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆதிரிக்கு ஒரு சண்டை வந்திருக்கும் 3rd வீக்கில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க என் கூட. அப்போ பாரு மட்டும் தான் உட்காந்துருப்பாங்க அந்த டைமில். அப்புறம் வந்து அதான் நோபடி இஸ் பர்ஃபெக்ட். நான் அங்கே வீட்டில் இருக்க யாருமே பர்ஃபெக்டே கிடையாது. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். டாஸ்க் ஏற்ற மாதிரி தான் எங்களோட மென்டாலிட்டி, எங்களோட பிஹேவியர் எல்லாமே இருக்கும். அதுக்காக யாருமே அந்த கெட்டவங்களோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே நல்லவங்க தான், டாப் மோஸ்ட் நல்லவங்க தான் உள்ளே இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு ஹேட்ரடு, இவ்வளோ ஒரு லவ், ரெண்டுக்குமே மேனேஜ் பண்ணுற ஒரு அளவுக்கு வந்து அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அப்புறம் வந்து அந்த சுச்சுவேஷன்ஸ் தான், இந்த சுச்சுவேஷன்ஸ். அப்புறம் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு அந்த இடத்துல. கொஞ்சம் பொறுமை காத்திருந்துருக்கலாம். எங்கள் அந்த வீக்கே வந்து ஒரு மாதிரி டஃப்பான ஒரு வீக். டிக்கெட் டு ஃபினாலே வீக் வந்துட்டு எப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு வந்து புஷ் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி லைஃப்பில் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் நான் போனதே கிடையவே கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரீமில் அப்போ கூட நீ இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்றது தான் இந்த லெசனே தவிர மற்றபடி யாரும் எதுக்குமே காரணம் கிடையவே கிடையாது. கமருதனுக்கு 32 வயது இருக்குமா? இப்ப நான் சொல்லி தான் அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாரா? கிடையாது இல்லையா? அவருக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குது தானே. ஸோ என்னைக்குமே வந்து நம்ம சொல்றத கேட்டு அவர் பண்றது கிடையாது. கமு ஹேஸ் ஹிஸ் ஓன் பிரெயின்ஸ். எது சரி, எது தவறு, எது கேமாக பார்க்கணும், எது ரியல் இமோஷனாக பார்க்கணும், இந்த இடத்துல எது பண்ணலாம், எது பண்ண வேண்டாம், அவர் யாருக்கு வேணாலும் நிற்பார். ஸோ அவர் நிற்பாருன்ற கேரக்டர் தான் அவர்கிட்ட வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அது சரி தவறுன்றதை அவர் லேட்டரான் தான் யோசிப்பார். பட் ஹீ வில் ஸ்டாண்ட் ஃபார் ஹூம்சோஎவர் ஹீ இஸ் சப்போர்ட்டிங். ஆர் நேர்மை யாருக்கு நிற்கணுமோ நிற்பார். ஸோ அப்படி எனக்காக அவர் நின்றுருக்காரு, அவ்வளவுதானே தவிர்த்து நான் சொல்லி அவர் வந்து அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் இன் தட் ஆங்கிள் இல்லையா? ஸோ அவர் மனமாற வந்து அவர் சுயமூளைக்கு எது சரின்னு படுறதோ அதை தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் டோன்ட் பிளேம் த விமன். உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? ரெட் கார்டு காட்டப்பட்ட அந்த ஒரு மொமெண்ட் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் ஓகே, ஏதோ டிசைட் பண்ணியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அதை வெளியே போய் நம்ம என்ன எதுன்னு திருத்திப்போம். பட் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓகே ஐடி வேலைக்கே போயிடலாமா. உடனே கசின் அண்ணன் கால் பண்ணி, ஆனால் அங்கேயே ஏதோ வேலை போட்டு கொடுங்க, நம்மளுக்கு இந்த ஃபீல்ட் செட் ஆகல போல் அப்படின்னு சொல்லாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம், என்ன ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னா, நான் இந்த தெருவில் நடந்து போவேன், எங்கள் ஆவடி தெருவில் நடந்து போவேன். யாருக்குமே எனக்கு தெரியாது, போவேன். ஆனால் என்னென்னா ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாது. இதை போகிறான் பாரு, அவனை மாதிரி மட்டும் நீ ஆகிடக்கூடாது, சினிமாவில் போய் தோற்றக்கூடாது அப்படின்ட்டு எந்த குழந்தைக்கும் சோறு ஊட்டக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்ட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரெட் கார்டு கொடுத்தப்போ ஓகே பார்த்துக்கலாம், எது வந்தாலும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம், அது ஒரு கேம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து தெர் இஸ் லைஃப். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வந்துட்டேன். மேபி இது வந்து என்னை ஒரு 10 வருஷம் முன்னாடி கொண்டு போகிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிறத விட நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டு வெளியே வந்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே நான் ஒரு 5-10 வருஷம் முன்னாடி போயிருக்கேன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். எஸ், நான் ஒரு விஷயத்துக்கு வந்து நான் யோசிச்சது அந்த கார் டாஸ்க் மட்டும்தான். அந்த நாள் மட்டும் ஸ்கிப் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நாள் இருங்க அந்த ஒரு நாள் வந்து எனக்குள்ள இருந்த ஒரு அனிமல் வெளியில வந்தது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஒரு நாள், அந்த அஷ்டம சனி நாள் மட்டும் இல்லாம இருந்திருந்ததுன்னா திங்ஸ் would have been அப்படியே மாறி இருக்கும்ல, கேமே அப்படியே மாறி இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு பேட் நைட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா, நானும் அப்படி ரியாக்ட் பண்ணாம இருந்திருந்தா, நான் அந்த கேமை வந்து தள்ளி விட்டு விளையாடலாம் அப்படின்னு யோசிச்சுக்காம இருந்திருந்தேன்னா, அவங்களுக்கு அன்னைக்கு அந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது வராம இருந்திருந்ததுன்னா எல்லாமே மாறி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் தான். மற்றபடி ஐ எம் ஹாப்பி அபவுட் ஹவெவர் ஐ வாஸ். டென்னிஸ் பாலே ஃபுட்பால் மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னென்னா வந்து
அந்த டைம் வந்து எனக்கும் பாருக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது பேசி அவன் ரொம்ப பேசிக்க மாட்டீங்க ஆமாம். அது என்னன்னா வந்து நாங்கள் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. 3rd வீக்லேருந்தே வந்து இந்த லாஸ்ட் 87th டே வரைக்குமே எப்படி இருந்தோம் அப்படின்னா, ஐ திங்க் இது 87th டேன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தோம்னா எங்களுக்குள்ள பெருசாக அந்த அளவுக்குலாம் சண்டை வந்ததே கிடையாது. அந்த ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு இது பண்ணாங்கல்ல, அப்போது ஒரு சண்டை வந்தது. அதுக்கப்புறம் அன்றைக்கி மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருந்தது. நான் இதான் நானுன்ற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போனாங்க, நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டேன். அது வந்து அன்றைக்கி அப்படி நடந்துருச்சு. ஆனால் தெரிஞ்சது ஏதோ ஒரு எல்லாம் மீறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா கேமில் நடக்கிறது தான். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் போய் தோப்பு கரணம் போட்டு மன்னிப்பு கேட்டேன். எங்க வீட்ல சொல்லுவாங்க, அன்னைக்கு நைட்டு மட்டும் நீ மறுபடியும் பேட்சப் ஆகாம இருந்திருந்தேன்னா அப்படின்னு வந்து, ஏன்னா நீங்க அந்த டிடிஎஃப் டாஸ்க்ல பார்த்துருந்தீங்க இல்லையா, அந்த பாலை வந்து எகிரி எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை. அந்த போட்டி ஆச்சு. ஆமா, எவ்ரிஒன் வேர் லைக், ஏண்டி இப்படி சண்டை போட்டுக்கிட்டீங்களே, எப்படி திரும்ப பேசுனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றது. நான் வந்து அவன்கிட்ட நான் அதுவே சொன்னேன், நீ என்னை என்னென்னமோ வார்த்தைகள் வந்து சொல்லிட்ட, நீ வந்து நான் உன்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லி அவனை வார்ன் பண்ணிட்டு இருந்தேன். நான் பேசவே போகிறதில்ல, இப்படியே இருந்துடலாம், வி வில் நாட் டாக் அப்படின்ட்டு. பட் ஆனால் வென் யூ லைக் சம் ஒன்ல அவ்வளோதான், லைக் it keeps going. The point is, where I wanted to come is, அவ்வளோ நாங்கள் சண்டை போட்டிருக்கோம், அவ்வளோ வார்த்தைகள் அவன் வந்து விட்டுருப்பான். அந்த சண்டை அந்த இப்போ எங்கள் அம்மா கூட சொன்னாங்களே, அந்த டாஸ்கில் அந்த சொலட்டி இது பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் எங்கள் மதுரையெலாம் வந்து கேட்டாங்க, ஏண்டி திரும்ப பேசுன அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, நான் பேசியிருக்கவே கூடாது தான். இஃப் அட் ஆல் நான் வெளியில் இருந்திருந்தேன்னா ஐ வில் நெவர். பட் ஆனால் அந்த வீடை தாண்டி அந்த பர்சன், ஓகே, அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல அவன் அப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான். பட் அகெயின் ஐ ஹோப் he will never do that in his life. ஆமாம், ஆனால் அது என்றைக்குமே நீ அப்படி பண்ணக்கூடாதுடா அப்படின்லாம் நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் we can't entertain a men doing all those things இல்லையா, வார்த்தைகள். நெக்ஸ்ட் டைம் வந்து இது நடக்காது, கண்டிப்பாக என் லைஃப்பில் நடக்காது. ஓகே, எங்கேயும் கோவமும் பட மாட்டேன், எங்கேயும் வார்த்தையும் விட மாட்டேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு படத்தை பண்ணிக்கிட்டு அவ்வளோதான், மக்களை மகிழ்விச்சுக்கிட்டு அப்படியே நான் வாழ்ந்துருவேன். ஒரே ஒரு சின்ன விஷயத்துல தான் கான்ஃப்ளிக்ட் வந்துட்டே இருந்தது. அது எதனாலனா, உள்ள வந்து வைல்ட் கார்டு கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்னால. நீங்க வந்து பேட் டச்னு சொல்லியிருக்க மாட்டீங்க, பட் அன்வான்ட் டச்ன்ற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட சொல்லியிருப்பீங்க இல்லையா? வெளியில வந்து அவரே அதை புரிஞ்சுக்கிட்டாரா, உங்ககிட்ட அதை பத்திலாம் பேசியிருக்காரா? நாங்கள் ஒன்று தான், ஷோவை பார்க்கவே வேண்டாம், ஷோவில் டிஸ்கஸ் பண்ணது ஷோவோடையே இருக்கட்டும், அது நம்மளுடைய ஆஃப்டர் லைஃப்பில் வந்து அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் அந்த ஷோக்குள்ளே நடந்தது அந்த ஷோவோடவே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிவன். ஏன்னா எனக்கு அவர் மேலே இருக்கிற ஒரு மதிப்பும் அவருக்கு என் மேலே இருக்கிற மதிப்பும் வந்து என்றைக்கும் மாறாது. எல்லாரும் வந்து அது மாற்றணும்னு நினச்சாலும் பிரிக்கணும்னு நினச்சாலும் nobody can stop it. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் அதை பற்றிலாம் எதுவுமே பேசிக்கல. வாட் எவர் ஹேப்பன்ட் ஹஸ் ஹேப்பன்ட், லெட்ஸ் மூவ் ஆன் இன் லைஃப் அப்படின்னு மட்டும்தான் நாங்கள் வந்து யோசிச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஷோ பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா விஷயங்களுக்கு நான் வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும், அவரும் என்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். அன்வான்ட் டச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாங்கள்ல, ஒயிட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்தாங்கள்ல, மேபி அவங்க அந்த பெட்டரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அன்வான்டாக நான் ஏன்டி இது பண்ண போகிறேன்ற மாதிரி அப்படி போயிருக்கோம். அது பேட் டச் அப்படி இப்படி போகிறப்போ அது கைண்ட் ஆஃப் ஒரு வேறு மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் உள்ளே வந்தது. அது முடியும்னு பார்த்தா எனக்கு என்னென்னா எல்லாமே ரெக்கார்டடில் நம்ம வந்து வி ஷுட் கிளியர் இட் ஆன். ஒரு வைடர் ஆடியன்ஸ் இருக்காங்க, வைடர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதிலே கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கக்கிட்ட பேசினேன் அதெல்லாமே. அப்புறம் பார்த்தா வெளியே வந்து பார்த்தான்னு தெரியுது அவங்க அப்படி சொல்லவே இல்லைன்ட்டு. ஆட மண்டையிலக்கு கொண்டே மறந்துட்டோமேன்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஓகே தான், வீட்டில் நடக்குதான், கன்ஃபியூஷன்ஸ் ஆர் வெரி காமன். ஸோ இப்போ என் கையில் 2 கார்டு இருக்குது சரிங்களா.
இப்போ கண்டஸ்டன்ஸோட ஃபோட்டோஸ் சில பேருக்கு இங்கே வரப்போகுது. ஸோ அவங்கள பற்றின எல்லோனா ஒரு நல்ல விஷயம், ரெட்டுனா அவங்கள பற்றின ஒரு லைக் ஒரு பேடாக விஷயமோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமோ நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதை காட்டி. ஓகே ஸோ எஸ் திவாகர், ஃபஸ்ட்டு எல்லோ அவரை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்லிடலாமே. இல்லை, நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் விட்டு தர மாட்டார். கூடவே தான் இருப்பார், கடைசி வரைக்கும் கொஞ்சம் விட்டு தர மாட்டார், இருப்பார். பிடிக்காத விஷயமும் அதே தான். இல்லைனா வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒரு பிளேக்காக விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு இது இருக்குது. மற்றபடி இஸ் ஓகே. ஒன்று ஓகே ஓகே நைஸ். எங்க அண்ணனுக்கு நான் வந்து 2 கார்டும் சேர்த்து காட்டுவேன். இல்ல இல்ல, எல்லோ கார்டு தான். அது நல்ல விஷயம் தானே. எங்க அண்ணன் இருந்ததுனால தானே வந்து பல ரூபங்கள் வந்து நமக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால அண்ணனுக்கு நோ ரெட் கார்டு. பல ரூபங்களை வெளியில கொண்டு வந்ததுக்காக அண்ணனுக்கு என்னைக்குமே எல்லோ கார்டு தான். சூப்பர் சூப்பர். அண்ட் எனக்காக யாரும் வெளியில வரல அப்படின்னு சொல்லி சபரி கிட்ட எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. லவ் யூ திவாகர் அண்ணே. மதுரையில சீக்கிரம் வந்து நம்ம பரோட்டா சாப்பிடுற மாதிரிலாம் வீடியோ பண்ணலாம். ரெட் கார்டு அவருக்கு கிடையாது, அப்ப எதுவுமே இல்லை. ஒரு சில நபர்களை பத்தி கடைசி வரைக்கும் பேசவே வேண்டாம். அவங்க 1000 பேசட்டும். ஒரு சில நபர்களை பத்தி நான் பேசவே வேண்டான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்கிப் திஸ் கேரக்டர். இருந்தாலும் வந்து எப்படி சொல்கிறது, ஸோ உங்கள் கோ ஆக்டர் வேறு, அவங்க மகாநதியில் ஆல்ரெடி மகாநதியில் கோ ஆக்டரு ரொம்பவே நல்ல ஒரு உண்மையாகவே நல்ல டைப். அவங்க மேபி உள்ள கேம் ஸ்ட்ராட்டஜி அவங்களது அப்படி இருக்கலாம், ஆனால் ஷீ இஸ் ரியலி எ வெரி குட் சோல். ரெட் கார்டு சூப்பரா ஜாலியா. இல்லை, அவங்க வந்து கேம் வந்து இப்படி தான் ஆடணும், நீங்கள் இப்படி தான் பேசணும், இப்படி தான் வந்து நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்கிறதுக்காக விளையாடின மாதிரி தோணுச்சு. ஏன்னா பாதியில் வந்தாங்க, பாதியில் வைல்ட் கார்டாக வந்த அப்புறம் கேம் வந்து நீங்கள் இப்படி தான் ஆடணும், இப்படி ஆடக்கூடாது, இந்த டெக்கரை மெயின்டைன் பண்ணுங்கள், மைக் மாட்டுங்க, ஸோ அந்த டெக்கரை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இப்படி தான் கேம் விளாடணுன்ட்டு ஒரு மேனுவல் மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க வந்து விளையாடின கேமு இது நான் தான் அப்படின்னு விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல. நான் அப்படி தான் விளையாண்டேன், இதுதான் நான், எதுவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், டூ ஆர் டை, லைஃப் ஆர் டெத், அந்த மாதிரி தான் வந்து நான் எல்லாமே எடுப்பேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போகும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கடவுளும் அதான் பார்ப்பார், இவன் பாரு சாகத்து கூட ரெடியாக இருக்கான், இவனுக்கு கொடுத்துருவோம் வந்தான்னு சொல்லிட்டு டப்புக்குன்னு கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். மற்றபடி திவ்யா, சபரி, விக்கல்ஸு மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதோட விளையாண்ட மாதிரி இருந்தது, லைக் ஏதோ சம்திங் ஹைட் பண்ணிட்டு விளையாடுறாங்களோ அப்படின்னு மாதிரி தோணுச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் தே ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் ஃபைன். வினோத் வந்து எப்படின்னா, ஒரு வாட்டி வந்து அவன் உயிர் நண்பன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வந்து சாவர வரைக்கும் மறக்கவே மாட்டான், சாவர வரைக்கும் மறக்கவே மாட்டான். நல்லது மட்டும்தான் சொல்லுவான், நீங்கள் சொன்னால் ஏற்றுப்பான், நிறைய விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். எனக்கு பாட்டு ஒழுங்காக ஸ்ருதிலாம் வரல ப்ராப்பராக, அவன் தான் ஒழுங்காக சொல்லி கொடுத்தான், இப்படி பாடு நீ அப்படி பாடுன்னு. அப்புறம் அப்பப்போ ஃபீல் பண்ணுவான், நீ ஏன்டா என் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற, ஃபுல்லாக பாரு கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுற அப்படிலாம் ஃபீல் பண்ணுவான். அதில் ஒரு க்யூட்டாக இருக்கும் அந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது, சாரி மச்சான் இனிமேல்ட்டு இருக்கண்டான் மறுபடியும் பார்த்தா அங்கே தான் போய் பேசிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி செம்ம க்யூட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு. பேசக்கூடாதுன்னுவான், கண்ணில் காட்டுவான், டிட்டின்வான், போய் பேசுவேன், நான் பேசல அப்புறம்னு சொல்ல மச்சான் அது அப்படி தான் மச்சான் அப்படின்னு. அந்த சந்தானம் பண்ணுவார்ல அந்த ஓகேல அதே பார்த்தா அந்த மாதிரி தான், சரி சரி அப்படின்வான் அந்த மாதிரி ஃப்ரெண்டு. நெகட்டிவ்னா பெருசாக எதுவும் இல்லை நெகட்டிவ், ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒருத்தர் புதுசாக தான் செய்யணும், ஏன்னா நெகட்டிவ்ன்ற எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த போகும்போது வரைக்கும்
சொன்ன அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வினோத் கிட்ட ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்தது. போகிற வரைக்குமே அந்த காஃபி மக்கை வந்து தட்டி விட்டு என்ன 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 அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு 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 ரேஜோட வந்து வந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து அந்த நிதானம் மட்டும் வந்து இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வினோத் அண்ணா இஸ் டெஃபினெட்லி அ கோல்டன் ஹார்ட்டட் பர்சன் தான். ஒரு ஒரு தங்க மனசுக்காரர் தான். ஆனால் அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அவருக்கும் என்ன வார்த்தை வருது, என்ன பேசுறது அப்படின்னே தெரியாத ஒரு நபர் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் வந்து ஒரு பார்ஷியலி டபுள் கார்டு வந்து கொடுப்பேன். பட் அவர் வந்து ஒரு 80% வந்து இஸ் அ கோல்டன் ஹார்ட்டட் பர்சன் தான். வெளியில வந்து பேசுனீங்களா? பேசுறதுக்கு வாய்ப்பு ஆமா, அவர் நிஜமாலே வெளியில வந்தோனே என்கிட்ட சொன்னது வந்து பாக்கியாவும் வந்து பேசினாங்க. சாரி பாரு, அந்த அந்த டைம்ல வந்து ஒரு கோவத்துல வந்து நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு வினோத் அண்ணா ரொம்ப சாரிலாம் வந்து கேட்டுக்கிட்டாரு. எஸ் எஸ். நான் வீட்டில் இருக்கும்போது, ஆமாம் வீட்டில் இருக்கும்போதுமே நான் அண்ணா கிட்ட சொன்னேன், அண்ணா நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு இங்கே நான் வரல. ஸோ நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. ஸோ வெளியில் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ உங்கள் வாயால் அப்படி வரக்கூடாது அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னேன். ஆனால் அது ஷோவில் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வெளியில் போனதுக்கு அப்புறமேட்டு அதை ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி என்னடா அந்த பொண்ணு போகிற நேரத்தில் இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்தோடனே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார். சாரி பாரு, அது ஒரு அந்த அந்த ப்ரெஷருங்க, அந்த வீட்டில் அப்படி தான் ஒரு ப்ரெஷராக இருக்கும். அப்படி நான் வந்து பேசிட்டேன், ஐம் வெரி சாரி அப்படின்னு மனதார கேட்டிருந்தாரு. ஸோ அதனால இது. ஸோ அதனால வினோத் அண்ணாக்கு என்னங்க, வாழ்ந்துட்டு போட்டுங்க, எல்லோ கார்டு தாங்க அவருக்கு. அண்ணே நான் இப்பயும் சொல்றேன், நீ மட்டும் போற அன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லாம இருந்திருந்தேன்னா உனக்கு வந்து கம்ப்ளீட்லி மனதார எல்லோ கார்டு வந்து கொடுத்துருப்பேன். போன வரைக்கும் நீ என்னைய சின்னதா வந்து என்னைய கோச்சுக்கிட்ட நீ என்னைய. ஸோ அதனால என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் வினோத். அவர் சாரி கேட்டுட்டாரு. அதனால நல்லா இருக்கட்டும், எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். கம்ருதீன் அண்ட் வினோத் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நிஜமாலே எனக்கு தெரிஞ்சு இப்ப எப்படி நான் வந்து கம்மு மேல ஒரு லைட்டா ஒரு பொசசிவ் இருப்பேனோ அந்த மாதிரி வினோத்துக்கு வந்து கம்மு மேல ஒரு பொசசிவ் இருக்கும். அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொசசிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர்கிட்ட. அரோராவும் ஃப்ரெண்ட்ஷிப்னு தானே சொன்னாங்க. ஒரு சில நபர்கள் பத்தி நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சில பெயர்கள் வந்தாலே அவங்க பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஒரு ஃபோட்டோ வரும்போது ஸ்கிப் பண்ணேன். அதனால தான் ஒரு சில கேள்விகள் நீங்கள் கேட்கும்போது ஸ்கிப் பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் சர்டன் பீப்புள். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் அது ஃபீல் ஆகும். ஸோ ஐம் ஜஸ்ட் ஹியர் டு டாக் அபவுட் ரியல் பீப்புள். ஆனா இது உண்மையிலே யாருக்குமே வரக்கூடாத ஒரு சுச்சுவேஷன். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேருமே 2 பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் போனா இவங்களுக்கு சண்டை, இந்த பக்கம் போனா இவங்களுக்கு சண்டை ஆயிடும். அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த டைம்ல? ஏன்னா நீங்க ரொம்ப பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணா ஆப்வியஸ்லி வினோத்துக்கு பிடிக்கப்படுத்தல, வினோத் பக்கம் போனா பார்வதிக்கு வச்சுப்பாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நான் இது எப்படி பார்த்தேன் அப்படின்னா, கேமுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம். உள்ள வந்து இதோட ரொம்ப கேஆட்டிக்காக போவோம். பேசிக் ஹியூமனாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உயிர் நண்பனையும் விட்டு கொடுக்க முடியாது, நம்ம வந்து கேர்ள் ஃப்ரெண்டையும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதான். ஸோ லைஃப்ன்றது வந்து ரொம்ப லாங் டேர்மாக வாழ்கிறதுக்காக தான். அந்த ஒரு 30 டேஸ்க்கோ 1 மந்த்துக்கோ வாழ்கிறதுக்காக கிடையாது. நான் அந்த மாதிரி தான் நான் பழகினேன். இப்போது வந்து வினோத் கூடயும் சரி, பார்வதி கூடயும் சரி, நான் அப்படி தான் பழகினேன். அது வந்து எப்படின்னா, அவன் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து போயிட்டான். ஆனால் அவன் ஒரு பாசத்தில் பண்ணுறான். அவன் ஏன் அதை பண்ணணும்? அவன் வந்து என் மேலே இருக்க பாசத்தில் அவன் பண்ணுறான். ஸோ அதுவுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ப்ளஸ் வந்து இவ வந்து ஏன் அமைதியாக போகிறா அப்படின்னா என் மேலே இருக்க பாசம். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இல்லை இப்போ ஒரு டைமில் வந்து இப்போ வினோத் சொல்லியிருப்பாரு, கலகம் பண்ணுறாடா வேண்டாண்டான்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழுதெல்லாம் பேசியிருப்பாரு. உங்களுக்கு அது எப்படி ஒரு மாதிரி பயங்கர ட்ராமாவாக இருந்திருக்கும்ல? என்னடா நம்மளுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நம்ம ஃப்ரெண்டு அந்த பொண்ணை பற்றி இப்படி சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம 2 க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணை சொல்லும் போது அது பிட்வீன் கேட் அந்த வால்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுச்சா? இல்லை மச்சா அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லணும்னு தோணுச்சா? இல்லை வெளியில் போய் பார்த்துக்கலான்னு தோணுச்சா? வாட் வாஸ் யுவர் மைண்ட் செட்? எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அவங்க ரக்கட் தான். பாரு வந்து ஷீ இஸ் வெரி வெரி ரக்கட் கேர்ள். ஆனால் வந்து ஷி ஹாஸ் அ வெரி குட் சைட். ரொம்ப குட் சைடு இருக்குது அவங்களுக்கு.
நான் அந்த சைட் பார்த்து தான் அந்த சைடை வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வைல்ட் சைடு இருக்குது. நான் இப்போது இந்த மாதிரி இருக்கேன்ல, ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் வந்து அவ்வளோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ஸில் வந்து நான் ரொம்பவே வந்து ரொம்ப வைலண்ட்டாக ரொம்ப நிறைய கோவப்பட்டு அப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் மற்றவங்க நினச்சிருந்தா அந்த ஒரு சைடு பார்த்துட்டு இப்போ பாருவும் இருக்காங்கன்னா அந்த சைடு பார்த்துட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். பட் ஷீ அக்செப்ட்ஸ், ஓகே இவன் இப்படி தான். ஆனால் வந்து ஐ ஹாவ் அ வெரி குட் சைடுன்றது அவங்களுக்கும் தெரியுது. எனக்கு 2 பேருக்குமே வந்து அந்த மேட்ச் இருந்தது 2 பேருக்குமே. ஸோ அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போனேன். ப்ளஸ் வந்து என்னென்னா அரோராவும் சரி இப்போது வினோத்தும் சரி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவள் உனக்கு செட் ஆக மாட்டா, அவள் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி. அவ கூட பேசாத வரைக்கும் நீ கரெக்டா போயிருந்த. தேங்க்யூ. பட் டு பி ஆனஸ்ட், நடுவில் உங்களுக்கு அரோரா மேல ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸோ இல்லை ஏதாச்சும் இருந்துச்சா? ஆஹா இல்ல. அரோரா மேலே எனக்கு எந்த மாதிரி ஃபீலிங் வரும்னா கலாச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். காமெடி பண்ணிட்டு No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. We Care Super Shield 100 Ultra. Defense broad spectrum sunscreen with 100 SPF. Buy now.